டெல்லியில் இன்று நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் என்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்போக்கால் மக்கள் மன்றத்தில் இன்று நிற்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை பல்வேறு மாநில மக்கள் புறக்கணித்தனர். பாஜகவை புறக்கணித்த மக்களை பழிவாங்கும் பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்பட்டது. இண்டி கூட்டணிக்கு வாக்களித்த மக்களை பழிவாங்குவதற்காகவே பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பாஜக அரசு புறக்கணித்து வருகிறது. தொடர்ந்து தவறுகளை செய்து வந்தால் மேலும் தோல்வியை சந்திப்பீர்கள். மதுரை எய்ம்ஸ் திட்டம் 10 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ளது. ஒரு சில மாநில கட்சிகளின் ஆதரவு இல்லை என்றால் பாஜகவால் ஆட்சி அமைத்திருக்க முடியாது. தமிழகத்திற்கு எந்த ஒரு சிறப்பு திட்டத்தையும் பாஜக அறிவிக்கவில்லை. தமிழகம் என்ற பெயரும் பட்ஜெட்டில் இல்லை, குரலும் இல்லை. பாஜகவுக்கு திருவள்ளுவரும் கசந்து போய்விட்டார். நல்ல அரசு என்பது வாக்களிக்காத மக்களுக்காகவும் செயல்பட வேண்டும். தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் வழங்காமல் வாக்குகளை மட்டும் பாஜக எதிர்பார்க்கிறது. திராவிட மாடல் அரசின் திட்டங்களுக்கு மத்திய அரசு இடையூறு ஏற்படுத்தி வருகிறது என்றும், நாள்தோறும் திட்டங்கள் மக்கள் மனம்தோறும் மகிழ்ச்சி என்பதுதான் நமது திராவிட மாடல் அரசின் நோக்கம். கடந்த ஆண்டு 2 முறை புயல் தாக்கிய நிலையில் வெள்ள நிதியை வழங்காமல் பாஜக அரசு ஏமாற்றி இருக்கிறது. தங்கள் சறுக்கலுக்கான காரணத்தை உணர்ந்து பாஜக அரசு திருந்தி இருக்க வேண்டும் என நினைத்தேன். ஆனால் ஏமாற்றமே. மத்திய பாஜக ஆட்சியில் நாற்காலியின் கால்களாக உள்ள மாநிலங்களுக்கு மட்டும் கூடுதல் நிதி ஒதுக்கி பாரபட்சம் காட்டியுள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். ஜாஃபர் சாதிக் வங்கி பண பரிவர்த்தனை ஆவணத்தின் பதிவுகளில் முரண்பாடுகள் இருப்பதால் போலியாக தயாரிக்கப்பட்டவையா என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. ஒரு வாரமாக கனமழையுடன் இரவு மற்றும் பகல் நேரங்களில் சூறாவளி காற்றும் வீசுகிறது. இதில் இதுவரை 180க்கும் மேற்பட்ட மரங்கள் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் சட்டவிரோத கனிமவள கொள்ளையால் அரசுக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை மதிப்பீடு செய்து சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிக்கவும், கனிம கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜாதி, சமூகத்தை குறிப்பிடும் வகையிலான பெயர்களை பள்ளி பெயர்களில் இருந்து அகற்றவும், அரசு பள்ளி என்றே பெயரிட வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமராவதி ஆற்றின் துணை ஆறான சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டி வருவது குறித்து தமிழக அரசு விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சுய சான்று அடிப்படையில் உடனடி கட்டட அனுமதி கோரும் நிலத்தின் உண்மைத்தன்மையை 15 நாட்களுக்குள் விசாரிக்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 2500 சதுர அடி வரையிலான மனைகளில் 3500 சதுர அடி வரை வீடு கட்ட சுய சான்று அடிப்படையில் ஒப்புதல் வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. எதிர்கால திட்டங்களுக்காக கையகப்படுத்தும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்போது தனியார் பயன்பாட்டில் இருக்கும் நிலங்களுக்கு தடையின்மை சான்று வழங்க வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாயில் கட்டப்படவுள்ள கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு இல்லத்தை மறுசீரமைத்து புதிய கட்டடங்கள் கட்ட தமிழக அரசின் பொதுப்பணித்துறை 257 கோடி ரூபாய் ஒதுக்கியது. கட்டடம் 3 அடித்தளங்கள், தரைத்தளம் மற்றும் 7 மேல்தளங்களை கொண்டதாக கட்டப்பட உள்ளது. இந்த கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியே அடிக்கல் நாட்டினார். கேலோ இந்தியா திட்டத்திற்கு தமிழகத்திற்கு 7 ஆண்டுகளில் வெறும் 20 கோடி ரூபாயை மட்டும் ஒதுக்கீடு செய்து நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான தனது எக்ஸ் தள பதிவில், கேலோ இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது முதல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு நிதி வழங்கப்பட்டுள்ளது என மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் ஓரவஞ்சனையின் மொத்த வடிவம் மத்திய பாஜக அரசு என்பதற்கான சான்றாக உள்ளது.
கடந்த 7 ஆண்டுகளில் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்திற்கும் குஜராத்திற்கும் தலா 400 கோடி ரூபாய்க்கு மேல் அளித்து தாராளம் காட்டியிருக்கிற மத்திய அரசு தமிழகத்திற்கு வெறும் 20 கோடியை மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளது. உலக செஸ் போட்டி, ஆசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப், தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப், கேலோ இந்தியா 2023 உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளை தமிழகத்தில் நடத்தியிருக்கிறோம். சர்வதேச அரங்கில் இந்திய விளையாட்டுத் துறையின் முகமாக தமிழகம் மாறி வருகிறது. தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் மகேஸ்வரம் பகுதியில் திருடச் சென்ற வீட்டில் எதுவும் சிக்காததால் ஏமாற்றம் அடைந்த திருடன் அங்கு இருந்த சிசிடிவி கேமராவை பார்த்து திட்டிவிட்டு 20 ரூபாயை வீசிச் சென்ற சம்பவம் தெலுங்கானாவில் அரங்கேறியுள்ளது. இராணுவத்தை இளமையாக வைப்பதோடு போருக்கு தொடர்ந்து தயார் நிலையை பராமரிப்பதே அக்னிபத் திட்டத்தின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முப்படைகளில் 4 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் வீரர்களை தேர்வு செய்யும் அக்னிபத் திட்டத்தை முன்வைத்து மத்திய அரசை எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.